ஹாய் buddies, இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சைனீஸ் ஃபேமிலி ட்ராமாவோட 9th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். பாட்டியம்மாக்கும் ஜாராக்கும் இடையில ஒரு மீடியேட்டர் மாதிரி நம்ம ஜென்ஸும் வந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க. ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் வந்து இல்லாத பொல்லாது எல்லாத்தையும் சொல்லி ரெண்டு பேர்த்துக்கு எதிராக வந்து சண்டையை மூட்டி விட்டுருப்பாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில வந்து சண்டை வந்துச்சுல, அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப கோவப்பட்டுக்குவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு தூக்கி எறிய நினைப்பாங்களா. அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து விலை உயர்ந்ததாக தானே இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம ஜென்ஸும் வந்து தன்னோட ரூமில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவாங்க. எப்படியோ ஒரு வழியாக ரெண்டு பேர்த்துக்கு இடையில சண்டையை மூட்டி விட்டாச்சு. அதனால் நமக்கு இந்த பொருள்லாம் லாபம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ஸ் வந்து சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேர்த்துக்கு இடையில வந்து சண்டை மூட்டி விட்டு நான் எவ்வளோ பொருளெல்லாம் ஆட்டையை போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ஸும் வந்து அவங்க அம்மா சௌமியா கிட்ட வந்து இதை பற்றி நல்லா பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஜென்ஸும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து நம்ம ஜெயா அங்கே வந்து இந்த மாதிரி ஜென்ஸுவை விசாரிக்கிறதுக்காக பாட்டியம்மா வந்து கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லுவாங்க. ஏன் நம்ம ஜென்ஸுவை விசாரிக்க கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னா, பாட்டியம்மாவுக்கும் நம்ம ஜாராவுக்கும் இன்னமும் வாக்குவாதம் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்குது. ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் இன்னும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில வந்து சமாதானம் ஆகவே இல்லை. ஒரு மாதிரி டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஆனாலும் சரி, நீங்கள் என்னை அப்படி பேசலைல, நான் உன்னை அப்படி பேசலைல, அப்போ சரி வரட்டும், ஜென்ஸும் வந்தோடனே அவளே கேட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பாட்டியம்மாவும் ஜாராவும் நம்ம ஜென்ஸுவை விசாரணை பண்ணுறதுக்காக வந்து ஹாலுக்கு வர சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜென்ஸுக்கு வந்து விசாரணை பண்ண போகிறதுக்கு வந்து சுத்தமாக இஷ்டமே இல்லை. எங்கே மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லி பயமாக தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, அங்கே போய் தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்காக அங்கே வந்திருப்பாங்க. இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்களே, அப்போ எப்படா பாட்டியம்மாவையும் ஜாராவையும் வந்து நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ஸுக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும். என்னடா பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் திக்கு முக்காடி போய் இருப்பாங்க. அவங்க வந்து அது இது அப்படின்னு சொல்லி தயங்கிட்டே இருப்பாங்களா. இந்த மாதிரி நம்ம ஜென்ஸும் தயங்கிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஜாராவுக்கு வந்து சந்தேகம் வந்துடும். அப்போ நம்மக்கிட்ட சொன்னது எல்லாமே பொய்யா இருக்குமோ, இவன் நம்மக்கிட்ட பொய் சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜாராவுக்கு வந்து சந்தேகம் வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஜென்ஸும் வந்து ரொம்ப தயங்கிட்டே இருப்பாங்களா. அப்போ நம்ம பாட்டியம்மாவுக்கு வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்துடும். சரி, அந்த பொருள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ஸும் வந்து மறைச்சி வச்சுருப்பாங்களா. அந்த பொருட்கள் பற்றி எல்லாத்தையும் வந்து பாட்டியம்மா வந்து கேட்டுட்டு இருப்பாங்களா. அப்படி நம்ம பாட்டியம்மா கேட்ட உடனே ஜென்ஸு வந்து ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அப்போ இவ தான் எல்லாத்துக்குமே காரணம், இவ தான் இல்லாத போலாதானே சொல்லி நம்ம ரெண்டு பேர்த்துக்கு எல்லாம் சண்டை மூட்டி விட்டுருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து பாட்டியம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடும்ல. அதனால் பாட்டியம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டு நம்ம ஜென்ஸுக்கு வந்து தண்டனை கொடுத்துருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சூஹாங்க தான் காட்டுறாங்க. சூஹாங்க தான் எஸ்கேப் ஆக வந்து முயற்சி பண்ணியிருப்பாள். அவள் எப்படியோ வந்து அந்த வார்டன்ஸ்கிட்ட வந்து மாட்டியிருப்பாள். அவங்க கண்டுபிடிச்சனால நம்ம சூஹாங்க்கு வந்து ரொம்ப ஹெவியாக பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. முன்னாடி நம்ம ஹீரோயின் ஆனியை வந்து ஒரு அரைவைக்கல்லில் வந்து சுற்ற விட்ருப்பாங்களா, மாவரைக்க விட்டு. அதே மாதிரி நம்ம சூஹாங்கையும் வந்து மாவரைக்க விட்ருப்பாங்க. அதே மாதிரி பண்ணெல்லாம் கட்டி விட்டு இப்படி நம்ம சூஹாங் வந்து மாவரைச்சிட்டு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து நம்ம ஆனி கையில் ஒரு ஒயின் பாட்டிலை வச்சுட்டு அப்படியே ரசித்து அதை பார்த்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஆனி வந்திருக்கதை பார்த்தோன்னே நம்ம சூஹாங்க்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு அவகிட்ட வந்து எந்த வித கோபத்தையும் காட்ட முடியாது. அவகிட்ட போய் நல்லா நைஸாக ஐஸ் வச்சு நல்லா பாசமாக பேசினா மட்டும்தான் அவளால் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படிங்கிறது சூஹாங்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன தான் பண்ணுறது, தன்னோட கோபத்தை எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு வேணும்னே நம்ம சூஹாங் வந்து நம்ம ஆனிக்கிட்ட போய் அப்படியே இனிமையான வார்த்தையில் வந்து இனிக்க பேசிகிட்டு இருப்பான். அப்படியே நல்லவ மாதிரியே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேர்த்துக்கு இடையில அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பேச அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்களா. சூஹாங் வந்து தன்னோட சின்ன வயசில் பட்ட கஷ்டம் அந்த கதை எல்லாத்தையும் வந்து நம்ம ஆனிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஆனி வந்து சூஹாங்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக நாளைக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து கொண்டுட்டு வரேன், உன்னை எப்படியா ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம சூஹாங்க்கு வந்து இனிமேல் பட்டு இங்கே இருக்கிறதுக்கு வந்து சுத்தமாக விருப்பமே இல்லை. இனிமேல் ஒரு செகண்ட் கூட நான் இங்கே இருக்கவே மாட்டேன், நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சூஹாங் வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு கிட்ட வந்து அது இருந்து ஏறி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏன்னா துரதிர்ஷ்டவசமாக வந்து நம்ம சூஹாங் வந்து திருப்பியும் வந்து மாட்டிக்குவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜாராவை தான் காட்டுறாங்க. ஜாரா கிட்ட நம்ம கான்யா வந்து இந்த மாதிரி நம்ம ஜின்காவுனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரூலிங் சொல்லி ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ண வந்திருக்கானா, அவன் வந்து டீ போடனா தெரியுமா, அவனால் அந்த கம்பெனி வந்து ரொம்ப பெருசாக வந்துருச்சுன்னா என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ எப்படியாவது அந்த ரூலிங்கை வந்து நம்ம வசம் கொண்டு வந்துடணும், நம்ம ஆளாக ஆக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சாதகமாக தான் அவன் வந்து பேசுவான், அதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லி ஜாரா வந்து கான்யா கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஆனி வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி இந்த மாதிரி சூஹாங் வந்து எப்படியாவது வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடும் பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டியம்மா கிட்ட வந்து சூஹாங் காப்பாற்ற சொல்லி கெஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஆனியும் பாட்டியம்மாவும் பேசிகிட்டு இருப்பாங்களே, அப்பன்னு பார்த்து நம்ம சூஹாங்கை வந்து உள்ளே தூக்கிட்டு வருவாங்க. அவங்க மயக்கம் போட்டிருப்பாங்க, அந்த அளவுக்கு அவங்கள அடித்து சித்திரவதை பண்ணியிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் நம்ம ஜெயா தான் சூஹாங் பக்கத்துலேயே இருந்து அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து நல்லா கவனித்து பார்த்துக்குவா.
மயக்கத்தில் இருக்கும்போது கூட நம்ம சுஹாங் வந்து ஆனி ஆனி அப்படின்னு நம்ம ஆனியோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. மயக்கத்துலேருந்து கண் விழிச்சிருவாங்களா, கண் விழிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கூட நம்ம ஆனியோட பேரையே தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம ஜெயாக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ இவளுக்கு 2 பேரும் யான் யான் வீட்டில் இருந்த போதே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாளுக போல. அதனால தான் இப்போ கூட வந்து அவளோட பேரை வந்து சொல்லிட்டு இருக்கா, எப்பவுமே அவளை பற்றி நினச்சிட்டு இருக்கா. இவளுக்கு 2 பேரும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கானியாவை தான் காட்டுறாங்க. நம்ம கானியா கிட்ட ஜாரா வந்து எப்படியாவது ரோலிங்கை வந்து நம்ம வசப்படுத்திடணும், நம்ம ஆளாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்கிறத அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்காக ரூலிங்கை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரூலிங் வந்து எந்த விஷயத்தையும் வந்து சொல்ல மாட்டான். ஆனால் நம்ம கானியா வந்து ரூலிங் வந்து மேட்ட ஆரம்பிப்பாங்களாம். அதுக்கப்புறம் ரூலிங் வந்து ஒரு சின்ன தயக்கத்தோட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிப்பான். இருந்தாலும் நம்ம ரூலிங் வந்து உண்மை எதுவுமே வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டான். அவன் வேணும்னே இந்த ஜின்கானோட கடையை பற்றி ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி ரூலிங் பேசிட்டு இருக்கானே, இதுலலாம் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கானியா வந்து புரிஞ்சுக்குவாங்க. சுஹாங் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வந்துட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் நம்ம சுஹாங்கை வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தவங்களா வந்து எப்படி மெயின் லேடியாக வந்து பார்ப்பாங்களோ அதே மாதிரி அவங்களையும் வந்து ஒரு பெரிய மனுஷியாக தான் பார்ப்பாங்க. எஜமானி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஜெயா தான் அவ கூடயே இருந்து கண்ணும் கருத்துமா வந்து அவளை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே 2 பேரும் பேசி பேசி ஜெயாவும் சுஹாங்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அப்போ தான் சுஹாங்கோட மனசில் வந்து நம்ம ஆனி மேலே வெறுப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஜெயாவுக்கு வந்து தெரிய வரும். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயாவும் சுஹாங்கும் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. எப்படியாவது அந்த ஆனியை நம்ம பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுஹாங்கும் ஜெயாவும் ஆனிக்கு எதிரான சதித்திட்டத்தெல்லாம் தீட்டிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் ஜெயா நல்லா தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஆனிக்கிட்ட வந்து வேகமாக எழுப்புவாங்க. இந்த மாதிரி சுஹாங்க்கு வந்து உன் கையால் சமைச்ச சாப்பாடு சாப்பிடணும் அவங்க ஆசைப்படுறாங்க, அதனால் வந்து சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம ஆனிக்கு வந்து சுத்தமாக விருப்பமே இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதை செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. இன்னொரு பக்கம் ரோலிங்கை தான் காட்டுறாங்க. ரோலிங் வந்து டீ கடைக்கு வந்திருப்பானே, அங்கே வந்து பார்த்தா டீ குடிக்க வச்சிருந்த கப்பை வந்து யாரோ ஒயின் குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். நம்ம ரோலிங்கை பொறுத்த வரைக்கும் தன்னைத்தானே நல்லா சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைப்பான். அந்த மாதிரி தான் சுற்றி இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் வந்து க்ளீனாகவும் வச்சுக்குவான். அங்கே இருக்கக்கூடிய டீ கப் அந்த தட்டை அது எல்லாத்துலேயும் ஒரு கரை கூட விடாமல் எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுட்டு இருப்பான். கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஜின்கான் அங்கே வருவான். அங்கே வந்து பார்த்தா கடை நல்லா சுத்தமாக க்ளீனாக நீட்டாக பார்க்கவே பளபளன்னு இருக்குமா. அதெல்லாம் பார்க்கவும் ஜின்கானுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லையே, கூவே தான் இதெல்லாம் சுத்தம் செஞ்சானா, பரவாயில்ல நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்கான் வந்து சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் கேட்கவும் நம்ம ரூலிங்க்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். என்ன நான் செஞ்ச வேலையெல்லாம் சொல்லிட்டு அவன் செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்க, நீ பண்ணுறதுலாம் சுத்தமாக சரியே இல்லை. நான் செஞ்ச வேலையை போய் அவன் செஞ்சேன்னு சொல்கிறது என்ன நியாயம் இருக்குது, உனக்கு சுத்தமாக பிஸ்னஸை பற்றி ஐடியா கிடையாது, இந்த க்ளீனிங் சென்சேஷனும் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரூலிங் வந்து ஜின்கானை வந்து திட்டிகிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஆனி வந்து சூப் செஞ்சுருப்பாங்க போல், அதை வந்து சுஹாங்க்கு வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் நம்ம சுஹாங்க்கு வந்து ஆனி அதில் விஷத்தை கலந்து வச்சுருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இதை நீ குடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஆனிக்கும் வேறு வழி தெரில, ஆனால் சூப்பை குடிச்சு பார்த்துட்டு நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருப்பாங்களா. இப்போ ஆனி வேறு அதை குடிச்சிட்டாங்களா. அதை பார்த்த உடனே சுஹாங்கும் அந்த ஜெயாவும் 2 பேரும் வந்து இந்த நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுஹாங்கும் அந்த சூப்பை வாங்கி வந்து குடிப்பாங்க. அந்த சூப்பை குடிச்சதுக்கு பின்னாடி தான் சுஹாங்க்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வரும். ஆனி வந்து இந்த சூப்பை வந்து சமைக்க கிடையாது, ஏதோ ஹோட்டல்ல இருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜெயாவுக்கு வந்து சூப்போட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போல. அதனால அந்த பவுலில் இருக்கக்கூடிய சூப்பு எல்லாத்தையும் ஒரே மடக்கில் வந்து குடிச்சிருவா. அந்த சூப்பை குடிச்ச அடுத்த செகண்டே நம்ம ஜெயா வந்து மயங்கி கீழே விழுந்துருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சுஹாங்கும் மெதுவாக மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துருவாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம ஆனியும் வந்து மயக்கமாயிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோலிங்கும் கோவேவும் வந்து தன்னோட ரூமில் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது சீலிங்லேருந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். உடனே நம்ம ரோலிங் வந்து அதை எப்படியாவது க்ளீன் பண்ணிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கோவை வந்து எழுப்புறதுக்காக முயற்சி பண்ணுவான். ஆனால் நம்ம கோவை வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பானா. நம்ம ரோலிங் எவ்வளோ தான் கோவை வந்து எழுப்புனாலும் அவன் எழுந்திருக்க மாதிரியே தெரில. இந்த நேரத்தில் நம்ம ஜின்கான் வந்து ஒரு டீம் மாஸ்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்க கூட வந்து பிஸ்னஸ் விஷயமாக வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருப்பான். அதாவது டீ தூள் வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயத்தெல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்க தான் டீ கடை வச்சிருக்காங்களா, அதுக்காக டீ தூளும் வேணும், அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்போர்ட்டும் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஜின்கான் இந்த மாதிரி என்ன தான் பேசினாலும் ஜின்கானோட இன்கம் அந்த ரெவன்யூ எவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்து அந்த டீ மாஸ்டருக்கெல்லாம் ரொம்ப சந்தேகமாக இருக்கும். கரெக்டாக அப்பன்னு பார்த்து நம்ம ரூலிங் அங்கே வருவான். இவங்கள்ட்ட இந்த டீ தூளை வாங்குறது இன்னும் ஈஸியாக்கிறதுக்காக ரூலிங் வந்து அப்படியே ஒரு பணக்கார மாதிரியே வந்து நடந்துட்டு இருப்பான். ரொம்ப ஆடம்பரமாக பணத்தெல்லாம் தண்ணி ஆட்டக்கு செலவு பண்ணுவாங்களா, அந்த மாதிரி வந்து அங்கே வந்திருக்க டீம் மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பேசி நம்ப வைப்பான். இங்கே பாருங்கள், நீங்கள் வாங்கினா வாங்க, வாங்காட்டா போங்க, எல்லாத்தையும் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூலிங் வந்து ரொம்ப பெரிய பணக்கார மாதிரி நடிச்சிட்டு இருப்பான்.
இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மத்த டீ மாஸ்டர்ஸ் எல்லாமே ஜின்கான் கடையிலேருந்து டீ வாங்குறதுக்காக வந்து ஓகே சொல்லிருவாங்க. நெறைய ஆர்டர்ஸும் அவன்ட்ட வந்து குடுத்துட்டு போவாங்க. இந்த மாரி டீ கான்ட்ராக்ட் வந்து இவங்க எடுத்திருப்பாங்களா, அது எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஜின்கானுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். "உனக்கு என்ன அந்த சீலிங்ல இருக்க லீக்கேஜ் தானே வந்து கிளீன் பண்ணணும். நான் கிளீன் பண்றேன். சரி, சரி அத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்கானே வந்து கூரை மேல ஏறி அந்த சீலிங்ல இருக்கக்கூடிய லீக்கேஜ் வந்து சரி பண்றதுக்காக வந்து போவான். ஆனா, ஏன்னா ஜின்கானுக்கு வந்து அத எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறது சுத்தமா தெரியாது. இந்த மாரி டீ கான்ட்ராக்ட் வேற கிடைச்சிருச்சுல, அந்த சந்தோஷத்துல வந்து சரி செய்றேன் அப்படிங்கிற பேர்ல வந்து, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த லீக்கேஜ் வந்து இன்னும் ரொம்ப மோசமாக்கிருவான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ரூலிங்க்கு வந்து ரொம்ப கோவம் வந்துரும். "நீ ஒரு ஆணி புடுங்க வேணாம். உனக்கு தான் ஒண்ணும் செய்ய தெரியல. விடு நானே ஏறி பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரூலிங்கே கூரை மேல ஏறி அது எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சுட்டு இருப்பானாம். அவங்க 2 பேரும் கூரை மேல ஏறி இருந்தனால வெயிட் தாங்காது போல. வெயிட் தாங்க மாட்டாம 2 பேரும் கீழ விழுந்துருவான். இந்த மாரி ரூலிங் கீழ விழுந்தத பார்த்த உடனே நம்ம கூவி என்ன நெனச்சுக்குவோம் அப்டின்னா, ரூலிங் இங்கேருந்து தப்பிச்சு பாக்குறான் அப்டிங்கிற மாரி நம்ம கூவி வந்து நெனச்சுக்குவான். இன்னொரு பக்கம் நம்ம சுஹாங் என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, ஆனிக்கு தான் வந்து சமைக்க தெரியாதே. அதனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிக்கல ஏற்படுத்தலாம் அப்டின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம ஃபேமிலி ஒட்டு மொத்தத்துக்கும் ஆனி தான் சமைப்பா அப்டின்னு சொல்லி, நம்ம ஆனிய ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப நம்ம ஆனிக்கும் வந்து சமைக்க தெரியாதது தான். இத எப்படி வெளில சொல்றது? சொன்னா மாட்டிக்குவாங்களே! ஒரு பொண்ணா இருந்துட்டு சமைக்க தெரியாமயா இருக்கும் அப்டின்னு சொல்லி பேசுவாங்களே அப்டின்னு சொல்லிட்டு, வேற வழி இல்லாம நம்ம ஆனிய வந்து அதுக்காக ஒத்துக்குவாங்க. அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஆனி வந்து ஒரு பிரம்மாண்டமான விருந்த வந்து தயார் செஞ்சு வச்சிருப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஏராளமான வெரைட்டீஸ் ஆஃப் ஃபுட்ட வந்து சமைச்சு வச்சிருப்பாங்க. இப்படி நம்ம ஆனி வந்து நெறைய ஃபுட்டெல்லாம் சமைச்சு வச்சிருக்கத பார்க்கவும், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம ஆனியோட சமையல் திறமைய பார்த்து ரொம்ப பாராட்டிட்டு இருப்பாங்க. ஆனா, நம்ம சுவாங்க்கு தான் தெரியுமே, நம்ம ஆனிக்கு வந்து சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணி வந்து வாங்கியிருப்பா அப்படிங்கிறது நம்ம சுஹாங்க்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ, ஆனி எந்த ஹோட்டல்ல வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்குனாலும், அந்த ஹோட்டலோட அந்த வேலை செய்றவங்க, மேனேஜர் எல்லாருமே இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த டைனிங் ஹாலுக்கு வந்து வர சொல்லியிருப்பாங்க. வீட்ல இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடியுமே வந்து இவளுக்கு சமைக்க தெரியாது. இந்த மாரி இவ வந்து ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி இங்க வாங்கி வச்சுட்டு, இவ சமைச்சத வந்து பொய் பேசிட்டு இருக்கா. இவ பேசுறதெல்லாம் பொய் தான் அப்படின்னு சொல்லி சுஹாங் வந்து எல்லார் பேர் முன்னாடி நம்ம ஆனியோட உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிருவாங்க. இதெல்லாம் பார்த்துருந்த நம்ம ஆனிக்கு வந்து கோவம் வரும்ல. அவங்க கோவப்பட்டு, "நீ மட்டும் என்ன? நீ மட்டும் ஒழுங்கா? நீ மட்டும் அந்த ஆனியான் வீட்ல இருக்கும்போது என்ன சொன்ன? நீ சின்ன வயசுல இப்படிலாம் கஷ்டப்பட்ட அப்படி இப்படின்னு சொன்னல" அப்படின்னு சொல்லி சுஹாங் வந்து தாங்கிட்ட சொன்ன கதை எல்லாத்தையுமே வந்து எல்லா பேர் முன்னாடி வந்து நம்ம ஆனி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாரி சுஹாங்கும் நம்ம ஆனி வந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த டென்ஷன் ஆயி ஜாரா அங்கருந்து போயிருவாங்க. பாட்டியம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். "இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் போய் பிரேயர் ஹால்ல வந்து நீல் டவுன் போட்டு இருக்கிறீங்க. அதான் உங்க 2 பேத்துக்கான தண்டனை" அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டியம்மா நம்ம சுஹாங்கையும் ஆனியும் பிரேயர் ஹால்ல நீல் டவுன் போட வச்சுட்டு அங்கருந்து போயிருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜெயா அங்க வருவாங்க. "எப்படியாவது ஆனிய வந்து நம்ம டார்ச்சர் பண்ணணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க வந்திருப்பாங்க. அங்க வந்த நம்ம ஜெயா, ஆனி அண்ட் சுஹாங் 3 பேரும் சேர்ந்து திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. 2 பேரும் குடுமிய பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. 3 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் குடுமிய பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஆனி, ஜின்கான், கோவே இவங்க 3 பேருமே தன்னோட டீ கடையோட பிசினஸ் ஐடியாவ பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி 3 பேரும் பிசினஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஜின்கானுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கே வருது. இன்னும் எண்ணி 3 மாசத்துக்குள்ள இந்த டீ கடைய நான் ஓப்பன் பண்ணி, அது மூலமா பிசினஸ வந்து ரொம்ப அதிகப்படுத்தி ரெவன்யூவும் வந்து அதிகமா எடுப்பேன் நானு. கண்டிப்பா சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சபதமெல்லாம் பண்ணியிருப்பானா, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இப்படி நம்ம தேவையில்லாம டிஸ்கஸ் பண்ணிட்டு மெயினான காரணத்த வந்து கோட்ட விட்டுட்டோமே, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு டைம். இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஜின்கான் வந்து புலம்பிட்டு இருப்பான். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங். சைனீஸ் ஃபேமிலி ட்ராமாவோட 10th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜின்கான் அவனோட அக்ரிமெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்காக ஜாரா கிட்ட வந்து போய் கேட்பான். நான் எந்த அளவுக்கு சம்பாரிச்சா வந்து நான் வெற்றி அடைஞ்சதை வந்து ஒத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஜாராவும் வந்து நீ 300 வெள்ளி உன் அக்கௌண்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே நம்ம ஜின்கானும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவான். இன்னொரு பக்கம் நம்ம ஆனியை பார்க்கறதுக்காக நம்ம ஆனிக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அங்கே வந்திருப்பாங்க. அவங்க வந்து நம்ம ஆனி கிட்ட இந்த ஜின் பூஹாங்கோட கேஸ் வந்து மறுபடியும் அஃபிஷியல்ஸ் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னே நம்ம ஆனிக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிரும். எப்படியாவது இவங்கள்ட்ட இருந்து பிடிபடாமல் தப்பிக்கணும் அப்படின்னா 3 நாளைக்கு வந்து இவங்க இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது. வெளியூர் எங்கேயாவது போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு திடீர்னு நம்ம ஜின் குடும்பத்தை விட்டு வெளில போகிறதுக்கு வந்து நம்ம ஆனிக்கு வந்து சுத்தமாக மனசே வரல. கொஞ்சம் தயங்கிட்டே இருப்பாங்க.
அப்போ நம்ம ஆனி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஜின்கான் வந்து மீட் பண்ணியிருப்பாங்களா, அந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துட்ருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஆனி வந்து ஜின்கானுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்ருப்பாங்க. ஜின்கான்ட்ட வந்து இந்த மாதிரி தான் ஊரை விட்டு போக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதை சொன்னால் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. அன்றைக்கி ஈவினிங் நம்ம ஆனி வந்து இந்த ஊரை விட்டு வெளில போக போகிறாங்களா அதை பற்றியும் அப்புறம் ஜின்கானோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ அதை பற்றியெல்லாம் யோசித்து பார்த்துட்ருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் சரி பாஸ்ட் எதுவுமே யோசித்து பார்க்காம இனிமேல் பாட்டு எல்லாமே நடக்கிறத பாருங்கள் அப்படின்னு கோபேட்ட சொல்லிவிட்டு நம்ம ஆனி வந்து கரேஜில் ஏறி உட்காருவாங்க. ஏன்னா தான் கரேஜில் ஏறி உட்காந்தாலும் ஆனிக்கு வந்து இங்கே இருந்து போகிறதுக்கு மனசே இல்லை. இப்படி ஜின்கானை விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகத்தோடு தான் வந்து கரேஜில் வந்து போயிட்டுருப்பாங்க. கரைஜியும் வந்து எடுத்துருவாங்க. வண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்குமா, அப்பன்னு பார்த்து கரெக்டாக நம்ம கோபி அங்கே வந்துருவான். ஆனி நம்ம ஜின்கானை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லுவான். இந்த விஷயத்த கேட்டோன்னே ஆனிக்கு வந்து தூக்கி வாரி போட்டுரும். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க வெளியில் போகிற பிளானை வந்து இப்போதைக்கு கைவிட்டுட்டு எப்படியாவது ஜின்கானை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஜெயிலில் நம்ம ஜின்கானையும் அவன் கூட சேர்த்து இந்த ரூலிங்கையும் வந்து ஒரே செல்லில் தான் போட்டிருப்பாங்க. அப்போ இந்த ரூலிங் வந்து நம்ம ஜின்கானை பற்றி சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் டீ கடை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் சார் இவன் கூட நான் வந்தேன். கடைசியில் பார்த்தா அப்படி ஜெயிலில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. உன் கூடனா போய் சேர்ந்தேன் பாரு. நீ என்ன ஒரு பாஸா ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லி இந்த ரூலிங் வந்து நம்ம ஜின்கானை வந்து கண்ணாபின்னான்னு திட்டிகிட்டு இருப்பான். நம்ம ஆனி வந்து தன்னோட பாஸோட ஹெல்ப் மூலமாக ஜின்கானை பார்க்குறதுக்காக வந்து ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க. ஜின்கானை பார்த்தோன்னே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பாசம் மழையை பொழிஞ்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆனி வந்து ஜின்கானுக்கு சாப்பிட்றதுக்காக சாப்பாடெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்களா, அதெல்லாம் கொடுத்து ஜின்கானும் சாப்பிட்டுட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே நான் ஒருத்தர் இருக்கிறேனே அவங்க 2 பேருக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி ரூலிங் வந்து கத்திட்டு இருப்பான். என்னதான் ரூலிங் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாலும் அதை வந்து ஆனியும் ஜின்கானும் வந்து கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. காது கேட்காத மாதிரியே நடிச்சிட்டு இருப்பாங்க. விசாரணை பண்ணது மூலமாக ஜின்கான் வந்து இப்போதைக்கு வந்து டேக்ஸ் கட்டாதனால தான் வந்து ஜின்கான் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ஆனிக்கு வந்து தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் ஜின்கான் வந்து ப்ராப்பராக அப்ரூவல் வாங்காமல் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி செஞ்சால் அது வந்து கடத்தல் குற்றத்துக்கு வந்து போயிடும். இந்த மாதிரி குற்றம் சுமத்திட்டாங்க அப்படின்னா அந்த குற்றம் செஞ்சவங்களோட குற்றம் வந்து ரொம்ப கடுமையான குற்றமாக வந்து கருதப்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து தலையை துண்டிக்கிறதுக்கே வந்து சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அவங்கள வந்து நாடு கடத்திடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து நம்ம ஆனிக்கு வந்து தெரிய வரும். இந்த விஷயம்லாம் தெரிய வந்தோடனே நம்ம ஆனிக்கு வந்து ரொம்ப கவலையாக போயிடும். இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா தகவலையும் தனக்கு தெரியப்படுத்தினதுக்காக அங்கே இருந்த ஒரு கான்ஸ்டபிளுக்கு வந்து நம்ம ஆனி வந்து கொஞ்சம் லஞ்சம் கொடுப்பாங்க. அப்புறம் தான் நம்ம ஆனிக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இதுக்கு பின்னாடி வந்து சுஹாங் வந்து இருக்காங்க. சுஹாங்க்கு பின்னாடி இருக்கிறது வேறு யாருமே இல்லை, அந்த ஜாரா தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆனிக்கு வந்து தெரிய வந்துருச்சு. உடனே நம்ம ஆனி வந்து நேராக போய் சௌமியாவை தான் மீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜாரா செஞ்ச சதி செயல்னால தான் வந்து ஜின்கான் வந்து ஜெயிலில் இருக்காரு, அவரை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்பாங்க. இது கேட்டோன்னே சௌமியாவுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். 1000 தான் இருந்தாலும் ஜின்கான் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மேலே கோபம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சண்டை போட்டுக்கிட்டால் எல்லாமே சரியாக போயிருமா? கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாமல் ஜின்கானை போய் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காளே, இதெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாத ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சௌமியா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சௌமியா கிட்ட வந்து உதவி கேட்டிருப்பாங்களா, அதுக்கு சௌமியாவும் சரி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேமா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. என்ன தான் வாயை திறந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கான ஒரு ஸ்டெப் கூட சௌமியா இன்னும் எடுக்கவே இல்லை. சும்மா ஆறுதலாக மட்டும் தான் பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஆனியும் வேறு வழி இல்லாமல் ஜாரா காலில் போய் விழுகிற மாதிரி போயிடும். ஜாரா கிட்ட போய் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, ஜின்கானோட உயிரை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு மண்டி போட்டு ஜாரா கிட்ட வந்து ஆனி வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. என்னதான் ஆனி இந்த மாதிரி கெஞ்சி கேட்டாலும் ஜாராவோட மனசு இறங்குற மாதிரியே தெரியல. ஜின்கான் பண்ணது தப்பு தானே, அதனால் அவனோட தப்புக்கு வந்து கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்தே தீரணும், அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஜாரா வந்து சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. இந்த மாதிரி ஜாரா பேசுனதெல்லாம் கேட்கவும் ஆனிக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக போயிரும்ல. வீட்டுக்கு வந்தவங்க ஜின்கானை எப்படா காப்பாற்றுறது, பொய்யான பல்லேருந்து அவனை காப்பாற்றி எப்படா கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி லஞ்சம் கொடுத்தாவது ஜின்கானை வெளில கொண்டு வந்துடலான்னு பார்த்தாலும் ஆனிக்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லை. இப்போ என்னடா செய்கிறது அப்படின்னு தெரியாமல் ஆனி வந்து முழிச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஜென்ஸும் அங்கே வந்து பேசுவாங்க. எனக்கு ஏமனில் வந்து ஒருத்தவங்களை வந்து தெரியும், அவங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்கள உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் இந்த மெங்கை தான் காட்டுவாங்க. மெங்கிட்ட வந்து இந்த ஷியோ அப்படின்னு சொல்ல ஒரு அஃபிஷியல் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஜின்கானோட கேஸை நீங்கள் பார்த்து டீல் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்களா. அதுக்கு மெங் வந்து நான் இப்போதைக்கு அவனை வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இல்லைடா, கொஞ்ச நாள் போகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஆனிக்கு வந்து ஜென்ஸும் வந்து உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெங் வந்து ஜின்கானோட கேஸை விசாரிக்கிறதுக்காக வெளில வந்திருப்பார். அப்போ வந்து அவர் வந்து நல்லா குடிச்சிட்டு இருந்திருப்பார். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இந்த மாதிரி அவனுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆனிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு
அதுக்கு பின்னாடி அப்படியே குடிச்சிட்டு போதையில் வர மாதிரி அப்படியே நடிச்சுக்கிட்டே ஜென்ஸும் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ தன்னோட மெய்டுகிட்ட வந்து போய் கோவையை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அப்போ கோவைக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், என்ன தான் சொன்னாலும் அந்த மெங் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நீயே பார்த்தல பாரு, அவன் கூட சேர்ந்து குடிச்சிட்டு வேற வந்திருக்கேன், இருந்தாலும் அவன் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான்டா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பா. என்னதான் இந்த மாதிரி ஜூஹாங் வந்து பேசிகிட்டு இருந்தாலும் அதை எதையுமே வந்து கோவை வந்து கண்டுக்கிற மாதிரியே தெரில, அவன் பாட்டுக்கு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஆனியை தான் காட்டுறாங்க. ஆனி வந்து எப்போ ஜின்கானை வந்து காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆனி வந்து நல்லா குடிச்சு நல்லா போதையில் வந்து இருப்பாங்க. இதெல்லாம் நோட் பண்ண ஜென்ஸும் வந்து ஆனிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நான் அந்த மெங்கிட்ட போய் பேசினேன், ஆனால் அவன் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான், வைக்க மாட்டேங்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி அதுவாக கட்டுக்காத கத்தி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆனி வந்து ரொம்ப போதையில் இருக்காங்க, அவங்க சொல்கிறது கேட்கறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னே ஜென்ஸும் அங்கேருந்து போயிடும். அடுத்த நாள் காலையில் ஜின்கான் தான் அக்யூஸ்ட் அப்படிங்கிற நியூஸ் வந்து தெரிய வருது. இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே நம்ம ஆனி போய் ஜென்ஸு கிட்ட வந்து கேட்பாங்க, ஏன் என்னாச்சு, நீ வந்து அந்த மெங்கை பார்த்து பேசுன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஜென்ஸும் வந்து உண்மையை வந்து ஒத்துக்குவாங்க, நான் அந்த சான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப பெருமையாக தன்னை தற்பெருமை பேசிகிட்டு இருக்கோம் ஜென்ஸோ. இந்த மாதிரி ஜின்கானுக்கு வந்து தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து கான்யாக்கு வந்து தெரிய வருமா, அதை போய் ஜாரா கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஜாராக்கு இதை கேட்கவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஜாரா வந்து ஜின்கானை வந்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் ஜெயிலுக்கு அனுப்ப கிடையாது, அவனுக்கு லேசாக ஏதாவது கொஞ்சம் தட்டி வச்சா தான் தண்டனை கொடுத்தா தான் அவன் வந்து சொன்ன பேச்சு கேட்பான் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அனுப்பியிருப்பாங்க. அதுக்காக தான் அந்த அஃபிஷியல்கிட்ட வந்து லஞ்சம் கொடுத்து ஜின்கானை வந்து ஜெயிலுக்கு வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக வந்து இப்படி நடந்து போச்சு, நிலைமை ரொம்ப மோசமாக போச்சு அப்படிங்கிறத நினச்சி பார்த்து ஜாரா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பாட்டியம்மாவுக்கு இந்த மாதிரி ஜின்கான் மேலே வந்து பொய்க்குற்றம் போட்டு இந்த மாதிரி சிறையில் வந்து அடைச்சிருக்காங்க, ஜெயிலில் போட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே அவங்களுக்கு ரொம்ப கோபமாயிரும். உடனே அங்கே இருக்கக்கூடிய ஜெயா அப்புறம் அங்கே இருக்க மெய்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப கடுமையாக வந்து தண்டிச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த மெங்கை தான் காட்டுவாங்க. அந்த மெங் வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தவர் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருப்பார். அவர்கிட்ட வந்து இந்த அஃபிஷியல் ஷா வந்து கேட்பார், சார் ஜின்கானோட கேஸை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேனே அப்படின்னு சொல்லி பேசலான்ட்டு வருவார். அப்போ இந்த மெங் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குற எண்ணம்னா எனக்கு இல்லைடா அப்படின்னு சொல்லி மெங் சொல்லிட்டு இருப்பார். இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை வந்து ஷியோ வந்து கேட்ட உடனே இந்த மாதிரி ஜின்கானுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து கான்யாக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. கான்யாக்கு இந்த விஷயம் தெரிய வந்தோம், அவளை வந்து சந்தோஷப்படுவாள். இந்த ஜின்கான் ரூலிங் அவங்க கூட சேர்ந்து சில ஜெயிலில் இருக்கவங்க எல்லாருமே வந்து டீ பிளான்டேஷனில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ அந்த டீ பிளான்டேஷனோட மேனேஜர் வந்து இருப்பார்ல, அங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசிகிட்டு இருப்பார். ரூலிங்கை மட்டும் அங்கே இருக்க சொல்லிட்டு மிச்சவங்க எல்லாரையும் அங்கேருந்து அனுப்பி விட்ருவார். ஏன்னா ரூலிங் அந்த மேனேஜருக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல், அந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ரூலிங் வந்து அந்த மேனேஜருக்கு வந்து லஞ்சம் கொடுத்துருவான். உடனே அந்த மேனேஜர் வந்து அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே தனக்கு என்ன ஒர்க் பிடிச்சிருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாய்ஸ் கொடுப்பாரு. உடனே ஜின்கான் வந்து நான் போய் தேயிலை பறிக்க போகிறேன், அதான் ஈஸியான வேலை அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அதை வந்து ஓகே பண்ணுவான். இதை கேட்ட ரூலிங்கும் ஆமாம் அது ஈஸியான வேலை தான், நானும் உன் கூட செய்ய வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்வான். ஆனால் ரூலிங் தேர்ந்தெடுத்த வேலை என்ன அப்படின்னா மரம் வெட்டுற வேலையை தான் வந்து தேர்ந்தெடுத்திருப்பான். ஏன்னா தேயிலை பறிக்கிறதுக்கு வந்து கை நல்லா இறுக்கமாக இருக்கணும், நல்லா இரும்பு போல் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் தேயிலை பறிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ஜின்கானுக்கு வந்து தெரியாது. அது தெரியாமல் நம்ம ஜின்கானை பழி வாங்குறதுக்காக ரூலிங் இந்த மாதிரி சதி செயல் செஞ்சு ஜின்கானை வந்து மாட்டி விட்டுருப்பான். இந்த மாதிரி தேயிலை பறிக்கிறது வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும், மரம் வெட்டுறது மாதிரி ஈஸியாக இருக்காது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ஜின்கானுக்கு வந்து தெரியாதுல்ல. அந்த விஷயத்தில் வந்து நம்ம ஜின்கான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ரூலிங் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த வேலையை பார்த்துட்ருப்பான். ஈவினிங் ஜின்கான் வந்து ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ்க்கு வந்ததுக்கு பின்னாடி ரூலிங்கிட்ட வந்து கேட்பான், ஏன்டா நீ இந்த மாதிரி இடத்துல வந்து சிக்க வச்ச அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு ரூலிங் வந்து ஒன்றும் இல்லை, மரம் வெட்டுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கு போயிட்டேன், எனக்கு இதை பற்றினா தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி ரூலிங் வந்து சமாளிச்சிட்டு இருப்பான். ஆனால் ரூலிங்க்கு இந்த இடத்த பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் ஜின்கான் கிட்ட எந்த உண்மையும் சொல்லாமல் அவன் வந்து மறைச்சிருவான். அடுத்த நாள் காலையில் ஜின்கான் அந்த டீ பிளான்டேஷனில் ஒரு கேங்கை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. ஜின்கான் எந்த கேங்கை சூஸ் பண்ணாலும் சரி அவனுக்கு அதிலிருந்து பனிஷ்மெண்ட் தான் கிடைக்குது. ஜின்கானை ஏமாத்துறதுக்காக ரூலிங் வந்து ஆனியோட ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒரு லெட்டர் எழுதி ஜின்கான் கிட்ட வந்து கொடுக்குறான். அந்த லெட்டரை பார்த்தோன்னே நம்ம ஜின்கானும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கருத்தை வந்து படிக்கும்போது அது ஆனி எழுதினது மாதிரி இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து ஜின்கான் எப்படியோ வந்து தெரிஞ்சுக்கிறான். எதுக்கு இந்த மாதிரி ஆனி வந்து லெட்டர் வந்து எழுதியிருக்கா, அப்போ ஆனி ஏதோ ஒரு ரகசியத்தை வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எழுதியிருக்கா அப்படின்னு தான் ஜின்கானுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் கூட நியாயமே இல்லாத மாதிரி இருக்கும். ஜின்கான் இந்த மாதிரி சந்தேகப்பட்டு உட்காந்துருப்பானே, இதெல்லாம் பார்த்து இந்த ரூலிங்க்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ஏதோ சந்தேகப்படுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தந்திரமாக செயல்பட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியே போய் ரூலிங் வந்து உன்னை விவாகரத்து பண்ண தான் ஆசைப்பட்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜின்கானோட மனசு வந்து கலைச்சிருவான். இது உண்மைதான், ரூலிங் வந்து உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறா அப்படிங்கிறத உண்மைன்னு சொல்லி நம்ப வைப்பான்.
இந்த மாதிரி ஆனி தன்னை டிவோர்ஸ் பண்ண போகிறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி ஜின்கான் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். ஜின்கானை சமாதானப்படுத்துறதுக்காக ஆனி வந்து ஜின்கானை ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி இன்னொரு லெட்டரை எழுதி அனுப்புறதை தவிர ரூலிங்க்கு வர வழியே தெரியல. ஆனால் என்ன, ஜின்கான் அந்த லெட்டரை பார்த்ததுக்கப்புறம் ஜின்கானுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இருந்தாலும் அந்த லெட்டருக்குள்ளே இருக்க விஷயத்தை எல்லாத்தையும் படித்து பார்க்கும்போது நம்ம ஜின்கானால் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். ரூலிங் எப்படி எடுத்து சொன்னாலும் அது ஜின்கான் கேட்குற மாதிரி தெரில. இந்த டீ பிளான்டேஷனில் ஒரு கேங்கோட ஹெட்டு வந்து ஜின்கானை பற்றி எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஆட்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பான். ஏன்னா ஜின்கான் எப்போவுமே தான் கூட அந்த ஆனி எழுதி கொடுத்தா அப்படின்னு ரூலிங் கொடுத்துருப்பான். அந்த லெட்டர் வந்து கையிலேயே வச்சுட்டு இருப்பான். அது என்னமோ ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி வச்சுட்டு இருப்பான், மறைச்சு வச்சுட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் பார்க்கவும் அந்த ஹெட்டுக்கு வந்து சந்தேகம் வந்துடும். இவன் ஏதோ ஒரு புதையலோட மேப்பை தான் கையில் வச்சுருக்கான், அதை நம்மக்கிட்ட காட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்கான் கிட்ட வந்து அந்த என்னடா கையில் வச்சிருக்கோ அதை முதல்ல காட்டுறா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் ஜின்கான் வந்து எதையும் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே இந்த ஹெட்டுக்கும் அவங்க கூட இருந்தவங்களுக்கும் வந்து கோவம் வந்துடும். அவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு நம்ம ஜின்கானை வந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது தடுக்கலான்னு போன ரூலிங்கையும் அடித்து போட்டுருவாங்க. இப்படி அடி வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜின்கானுக்கு வந்து இப்போ தான் சுயநினைவு வந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கையில் இருந்த லெட்டரையும் அதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட்டையும் வந்து ரூலிங்கிட்ட வந்து கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அமைதி அங்கேருந்து போயிடுவான். இது ஒரு பக்கம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கத்து ஜின் குடும்பத்தோட அந்த இறந்தவங்கலாம் சாமி கும்பிட்றதுக்கு வந்து டேப்லெட் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆனி வந்து மண்டி போட்டு ஜின்கானை நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும், அவனுக்கு மேலே கண்ணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு அங்கே வந்து சுஹாங் வந்து வருவாங்க. சுஹாங் வந்து நம்ம ஆனி பக்கத்தில் உட்காந்துட்டு நல்லா குடிச்சிட்டு போதையில் இருப்பாங்க போல். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து சோகத்தில் இருக்கனால 2 பேரும் மாற்றி குடிச்சிட்டு ரொம்ப போதையில் வந்து இருப்பாங்களா. அப்போ அந்த முன்னோர்களுக்கு சாமி கும்பிட வச்சிருக்க இடத்துல வந்து நிறைய பழங்கள்லாம் வச்சு படைச்சிருப்பாங்க. அங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இவங்க 2 பேரும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெயா வந்து இந்த முன்னோர்களுக்கு சாமி கும்பிட்ற அறை இருக்கும்போது அங்கே வந்து வருவாங்க. அங்கே வந்து பழங்கள்லாம் வந்து படைச்சிருப்பாங்களா அவங்களுக்கு. அதில் இருக்க பழத்தை எடுத்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெயா வந்து அங்கே வந்திருப்பான். ஆனால் அங்கே வந்து பார்த்தா அந்த பழத்தில் எல்லாமே வந்து யாரோ வந்து சாப்பிட்ருக்க மாதிரி அந்த கடிப்பட்ட அடையாளமெல்லாம் இருக்குமா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஜெயா வந்து ஒருவேளை நம்மளோட முன்னோர்கள் தான் வந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ அப்படின்னு தப்பாக நினச்சிட்டு பயந்து அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவான். அப்படி அவள் ஓடி வந்துட்டு இருப்பாள். அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பூஜாடியில் கால் பட்டு தடுமாறி கீழே விழுந்துருவா. அதனால் அவளோட தலையில் வந்து அடிபட்டுரும். அடுத்த நாள் காலையில் நம்ம பாட்டியம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆனியும் சுஹாங்கும் வந்து முன்னோர்களுக்கு சாமி கும்பிட்ற இடத்துல வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு கூத்தடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே ரொம்ப கோவப்பட்டு அவங்க 2 பேர்த்தையும் அந்த டேப்லெட் முன்னாடியே வந்து மண்டிப்பட சொல்லியிருப்பாங்க. அதனால் 2 பேரும் நீல் ரவுண்ட் போட்டுட்டு இருப்பாங்க. ஜெயா தான் நேற்று நைட் வந்து அந்த ஜாடியில் தடுமாறி கீழே விழுந்திருப்பாங்க. அதனால் தலையில் அடிபட்டிருக்கும் போல் பெரிய மாவு கட்டு மாதிரி வந்து வெள்ளக்கலர் துணியில் சுற்றி கட்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஜெயா வந்து ஆனி சுஹாங் கிட்ட நின்றுக்கிட்டு அவங்கள பார்த்து தப்பாக பேசிகிட்டு இருப்பா. இருந்தாலும் அவளுக்கு வந்து கோபம் தாங்காதா. பாட்டி ஜின்கானுக்கு வந்து ஜெயிலில் இருக்கார்ல, அதான் அதை நினச்சி இவங்க 2 பேரும் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா பாத்தி இவங்க பண்ணுறது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து ஏற்றி விட்டுருப்பா. இதை கேட்ட பாட்டியம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டு இன்னும் சிவியராக வந்து சுஹாங்கையும் நம்ம ஆனிக்கும் வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி 2 பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதெல்லாம் பார்த்து நம்ம ஜெயா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. இன்னொரு சைடு ஜின்கானை தான் காட்டுறாங்க. ஜின்கான் வந்து ரெஸ்ட் ரூம் வந்தவன் அந்த லெட்டரை கையோட தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அப்போ ஒருத்தையும் கூட வந்து ஜின்கான் சண்டை போட்டுட்ருப்பான். இப்போ ஜின்கானுக்கு இன்னொருத்தனுக்கு வந்து சண்டை நடக்கும்ல, அதை சுற்றிலும் எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து நம்ம ரூலிங்க்கு வந்து தெரிய வரும். இது தெரிஞ்ச உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதனால் என்ன பாடுபடுத்தினான், இவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். ஜின்கான் அடிச்சவங்க அடுத்து அவன் கூட சேர்ந்து சுற்றுறோம்னு சொல்லிட்டு நம்மளை அடிக்க வந்துடுவாங்களோ, நம்மளை சுட்டு கொண்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு ஓடலாண்டா அப்படின்னு தான் நினச்சிட்டு ரூலிங் வந்து அங்கேருந்து கிளம்புவான். அதுக்கப்புறம் அவனோட மனசாட்சி உறுத்தும் போல, சரி என்னதான் இருந்தாலும் அவன் இத்தனை நாள் அவன் கூட இருந்துட்டோம், ஆனால் அவனை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூலிங் வந்து காப்பாற்றுறதுக்காக உள்ளே போகலான்னு போவான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம ஜின்கான் வந்து வெளில வருவான். வெளில வந்து ஜின்கானுக்கு வந்து ஒரு அடி கூட பட்டிருக்காது, அப்படி நீட்டாக வந்து வெளில வருவானா. இதை பார்த்தோன்னே நம்ம ரூலிங்க்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஜின்கான் வந்து சண்டை போட்டதில் எந்தவித காயமும் இல்லாமல் வெளில வந்திருப்பானா. அதனால் ஜின்கானை வந்து கிரீன் டிராகன் கும்பலோட 3வது தலைவராக வந்து நியமிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜெயாவை தான் காட்டுறாங்க. எப்படியோ சுஹாங்கையும் நம்ம ஆனியும் வந்து பழி வாங்குறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சுல, அதை நினச்சி வந்து ஜெயா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். கரெக்டாக அப்பன்னு பார்த்து அந்த சைடு வந்து நம்ம சுஹாங்கும் ஆனியும் வந்து அப்படியே பேசிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து நம்ம ஜெயா, இங்கே பாருங்கள் நீங்கள் 2 பேரும் அடுத்த நாள் காலையில் கரெக்டாக 8 மணிக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவாங்க. என்னதான் ஜெயா அப்படி ரூடாக பேசிகிட்டு இருந்தாலும் நம்ம ஆனியும் சுஹாங்கும் சுத்தமாக காலையிலே வாங்காமல் அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி நம்ம ஆனி சுஹாங்கும் இருந்திருப்பாங்க.
இப்ப என்னன்னா 2 பேரும் அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாரி பேசி ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்களே, இதெல்லாம் பார்க்கவும் ஜியாக்கு வந்து ரொம்ப கடுப்பா இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஜின்கான தான் காட்டுறாங்க. அது கிரீன் டிராகன் கேங்கோட 3 ஹெட்டா வந்து நம்ம ஜின்கான் ஆயிட்டானே. அதனால மிச்ச கேங்கோட சேர்ந்து அவன் வந்து பேசிட்டு இருப்பான். ஒண்ணா சேர்ந்து குடிச்சிட்டு இருப்பான். என்னதான் அவன் குடிச்சு மிச்ச கேங்கோட பேசிட்டு இருந்தாலும், ஆனி வந்து இதோட நம்ம 2 பேரும் வந்து முடிச்சுக்கலாம். நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாம். அந்த விஷயம் வந்து ஜின்கானுக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஆனி இப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஜின்கான் வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருப்பான். அதாவது ஜின்கான் வந்து ரொம்ப மனசு நொந்து போய் அந்த மன வருத்தத்திலே வந்து இருப்பானாம். அப்பன்னு பார்த்து ஒரு அஃபிஷியல் வந்து என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா அந்த அஃபிஷியலை கூட கொஞ்சம் கூட கண்டுக்காம ஜின்கான் பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பான். இந்த மாதிரி ஜின்கான் ஒரு அஃபிஷியலே எதிர்த்துட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். இவன் தான் உண்மையான ஹீரோ, கொஞ்சம் கூட அவனுக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லி மிச்ச கும்பல்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஜின்கான் வந்து ரொம்ப மரியாதையை வந்து நடத்த ஆரம்பிப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.